வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் பரதநாட்டியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா 6, 8, 12 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்கள். பொதுவா 6, 8, 12 என்ன பண்ணும் ஒரு ஜாதகருக்கு? அந்த தசாபுத்தி காலங்கள் வரும்போது என்ன நடக்கும்? 6ஆம் அதிபதி என்ன தருவார்? நோய், கடன், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், அவமானம், உடல் உழைப்பு, அடிமை ஜீவனம், இதெல்லாம் 6ஆம் இடம். 8ஆம் இடம் விபத்து, கண்டம், ஆயுள், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புதையல், மேல இருந்து கீழே விழுறது, சடுதியில ஆக்சிடென்ட் ஆகி கை கால் கட்டாகிறது, இதெல்லாம் 8ஆம் இடம். அங்கேயும் அவமானம், அசிங்கம், வழக்கு இல்லையா? 12 பிரிவு, விரயம், கிரயம், அயன சயன, போகஸ்தானம், வெளிநாட்டு பயணம், இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பலனா இருக்கும். 3ஆம் இடம் கால் மறைவு ஸ்தானம். 3, 6, 8, 12 3 கால் மறைவு ஸ்தானம், முயற்சிகள் ஸ்தானம். அதாவது உபஜயஸ்தானத்துல 3ஆம் இடமும் சேர்ந்து வரும். உங்களுடைய தைரிய, வீரிய, இளைய சகோதர பாவமும் 3ஆம் இடம். கம்யூனிகேஷன், தொடர்புகள் ஸ்தானம், இது 3ஆம் இடம். சரி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி தசா புத்திகள் வரும்போது என்ன நடக்கும்? பொதுவா ஒருத்தரோட ஜாதகத்துல 6ஆம் இடம் பாவத்துவமா இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு பாவி 6ஆம் இடத்துல ஒரு பாவி அமர்றது நல்ல விஷயம். அப்ப கடன் இல்லை, நோய் இல்லை, வம்பு இல்லை, வழக்கு இல்லை, இந்த மாதிரி இப்படி எடுக்கலாம். ஆனால் இந்த இடத்தை இன்னொரு பாவி பார்க்கும் போது அது இரட்டிப்பாகும். இப்ப பாவத்துவமா ஆகும். மேற்கொண்டு பாவத்துவமாகும் போது என்ன ஆகும்? அந்த பலன்கள்லாம் அப்படியே திரும்ப நடக்கவே செய்யும். கடன் இருக்கும், நோய் இருக்கும், வம்பு இருக்கும், வழக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப சுபத்துவம் கலக்க வேண்டும். குருவோ, சுக்கிரனோ, வளர்வரை சந்திரனோ, இவங்க யாராவது பார்க்கணும். அப்ப அந்த இடம் வளரும். அதே சமயத்துல நல்ல வேலையும் இருக்கும். வேலை இருக்கும், கடன் இருக்கும், வேலை இருக்கும், கடன் இருக்கும், இப்படிங்கிற மாதிரிதான். பாவத்துவமும் ஆகக்கூடாது. எந்த பாவமா இருந்தாலும் பாவத்துவம் ஆகுறது தப்பு. 8ஆம் இடமும் அதே மாதிரிதான். 8ஆம் இடம் பாவத்துவமா என்ன ஆகும்? சிறைக்கு செல்லுதல், அதாவது அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, வம்பு வழக்கு சந்திச்சு சிறைப்படுதல்ங்கிற மாதிரி பலன் வந்துடும். 8, 12 அதுதான். பாவத்துவம் ஆச்சுன்னா சிறைப்படக்கூடிய அமைப்புகளும் அங்க கொடுக்கவே செய்யும். அதே சுபத்துவம் ஆச்சுன்னா வெளியூருக்கு நகட்டி கொண்டு போய் ஜாதகரை சம்பாதிக்கும் திறனை கொடுத்து வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும். 8, 12 சுபத்துவமா இருக்கு. தொடர்ந்து சரராசிகள்ல இருந்து திசை நடத்துது அப்படின்னா நிச்சயமா ஜாதகர் வெளியூர், வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை அம்சமும் இருக்கும். பிறந்த இடத்தை விட்டு வெளியில போகக்கூடிய ஒரு அமைப்பு. 8, 12 என்னங்க? கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போவது. அதுதான் 8, 12. இருக்கிற இடத்தை விட்டு மறைஞ்சு போறது. லக்னத்துக்கு மறைந்த பாவங்கள் தான் 6, 8, 12. லக்னத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது. 3, 12 3 ஒரு கால் மறைவு ஸ்தானம், 25%. 12ஆம் இடம் 50%. 6, 8 நல்ல மறைவு ஸ்தானங்கள். சரிங்களா? இதுலயும் விதிவிலக்குகள் இருக்கு. 6, 8 எல்லாம் போய் உட்கார்ந்து ஆட்சி உச்சமாச்சு அப்படின்னா அது மறைவே கிடையாது. சரிங்களா? அத மறைவுனே நம்ம எடுக்கவே தேவையில்லை. 6, 8, 12 போய் ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாகுது அப்படின்னா நீங்க மறைவுனே எடுக்க வேண்டியதில்லை. ஒரு சிம்ம லக்ன ஜாதகத்துக்கு கடகத்துல சந்திரன் ஆட்சி, நேர் 7ஆம் இடத்துல மகரத்துல சூரியன், ஒரு வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரனா இருக்கிறவரு அந்த இடத்துல அது மறைவுன்னே எடுக்கக்கூடாது. 12ஆம் இடத்து அதிபதி 12இல் ஆட்சி அப்படிங்கிறது தான் அதுல பலன். சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய விதிவிலக்குகள் உள்ள ஒளிஞ்சிடும். உடனே மறைஞ்சு போயிட்டாரு, கிடைக்காம போயிடும் அப்படி இல்லை. சரிங்களா? சோ ஒருத்தருக்கு 6ஆம் இடத்து அதிபதியோட தசா புத்திகள் 8, 12 இதெல்லாம் கம்பைன்ட் ஆகி வரும்போது ஜாதகர் மிக மிக கவனமாகவும் பொறுமையாக அதை கையாள வேண்டியது மிக மிக அவசியம். பொதுவா ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாங்களா, 6, 8, 12 இருக்கும். இல்லைன்னா மாரகாதிபதிகளோட உள்ள மாரக, பாதக, அட்டம இதுதான் உள்ள. ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாரகர் அப்படின்னு சொல்லி ஒரு கிரகம் வருவார். அதே மாதிரி பாதகாதிபதினு ஒருத்தர் வருவார்.
ஸோ இந்த அட்டம பாதக மாரக இதெல்லாம் கம்பைன் ஆகி ஒரு ஜாதகத்துல தசாபுத்தி நடத்தும் போது அவங்க நிச்சயமா ஜாதகம் பார்க்க வருவாங்க. இது இயற்கை. 6ஆம் இடம் 8ஆம் இடம் மேக்சிமம், அதாவது ஒரு பிரச்சனைன்னு வர்றாங்கன்னா அவங்க இதுல இந்த இது பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்த அதிபதி புத்தி நடத்திட்டு இருப்பாரு, இல்ல 8ஆம் இடத்த அதிபதி தசாபுத்தி நடத்திட்டு இருப்பாரு, இல்ல மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ உள்ள சம்பந்தப்பட்டு தசாபுத்திகள் ஓடிக்கிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க ஜாதகம் பார்க்க மெயினா வருவாங்க. சரிங்களா? சோ எனக்கு 6ஆம் அதிபதி தசை நடக்குது, 8ஆம் அதிபதி தசை நடக்குது, 12ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடக்குது அப்படின்னா முதல்ல பயத்தை கைவிடு. ஜாதகத்தை அக்செப்ட் பண்ண பழகணும். என்ன எழுதியிருக்கோ அது நடந்தே தீரும். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமா அதுல நடக்கவே செய்யும். ஜாதகத்துல என்ன ப்ரீ ரிட்டர்ன் எல்லாமே ஆல்ரெடி ரிட்டர்ன் தான். சரிங்களா? அது நடந்தே தீரும். அது நல்லதோ கெட்டதோ ஜாதகத்தை அக்செப்ட் பண்ண பழகணும். இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு நீங்க பழகிட்டீங்கன்னா 6, 8, 12 எல்லாம் சுலபமா கிடந்துடலாம். கஷ்டமா தான் இருக்கும். 6ஆம் அதிபதி துன்பத்தை கொடுப்பார், நோயை கொடுப்பார், கடனை கொடுப்பார், வம்ப கொடுப்பார், பிரச்சனையை கொடுப்பார், வேலை இழப்பு வரும், குடும்பத்துல சண்டை வரும், பிரச்சனை வரும், எல்லாமே இருக்கும். கடந்து போறதுக்கு லக்னம் லக்னாதிபதி வலு. உங்க ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி வலுவா இருக்காங்களா? நீங்க கவலை கொள்ள தேவையில்லை. இல்ல சார் லக்னம் லக்னாதிபதி கட்டுப்பட்டார். ராசி அதிபதி நல்லா இருக்காங்களா? ராசியை குரு பாக்குறாரா? ராசி நாதன் நல்லா இருக்கிறாரா? ஓகே, கவலையப்பட வேண்டியதில்லையே. ஒருத்தர்னா இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்ல ஓடும். ரெண்டுமே பலம் இழக்குதா? அங்கதான் ஜாதகர் ரொம்ப தன்னம்பிக்கையோட போராடி வர வேண்டிய ஒரு அமைப்பா போயிருக்கு. 6, 8, 12 தசாபுத்திகள் நடக்குது, பயப்படாதீங்க. எல்லாத்துக்குமே எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன், எவ்ரி லாக் ஹேஸ் அ கீ. சரிங்களா? ஸோ 6, 8, 12 உங்கள் ஜாதகத்துல கிராஸ் ஆகி தசாபுத்திகள் நடக்குதா? பயத்தை கைவிடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பழகி. சரிங்களா?